நீங்க பாருங்க சார், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதோ தகராறு போல இருக்கு. அதை நினைச்சு காட்டுக்குள்ள போனவரு நெஞ்சு வலி வந்து இறந்துட்டாரு. இங்க என்னடானா கோவத்துல உங்க தங்கச்சி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. என் தங்கச்சி சாவு தற்கொலை இல்ல. இந்த பார், வக்கீல் தான் உன் வேலையை கோர்ட்ல வச்சுக்கோ. என் தங்கச்சி தூக்குல தொங்கின அதே நேரத்துல அவளை வெளியில பார்த்ததா சொன்னாங்க. என்னமோ தப்பா இருக்கு. இதே ஆளை அன்னைக்கு உங்க தங்கச்சி இடத்துல மார்ச்சதுல பார்த்தேன். என்னையா சொல்றான் அந்த சாமியாரு? ஏதோ பாக்குன்னு ஒரு பேயை பத்தி சொல்றாரு சார். இது நைட்டு நம்ம சக்தி ரூம்ல ஒரு உருவத்தை பார்த்தோம். ஏதாவது செஞ்சு ஒரு சக்தியால அந்த பாக்க கட்டுப்படுத்த வேண்டியது. ஏற்கனவே 2 உயிர் எடுத்ததுனால இப்போ பலமாயிடுச்சு. இனி மனித சக்தியால அதை கட்டுப்படுத்தவே முடியாது. தெய்வ சக்தியால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். நீங்க சொன்னதுதான் சார் கரெக்ட். அந்த சாமியார் தான் ஏதோ பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு ராத்திரி என்னவோ நடக்க போகுதுன்னு மட்டும் தோணுது. திருவலா அன்னைக்கு 3 பேர் ஆத்மாவை அபகரிச்சிட்டா அப்புறமா துஷ்ட சக்தி மாபெரும் சக்தியா மாறிடும். இந்த டீமை வச்சு ஈ கூட ஓட்ட முடியாது. எங்க இருந்து பேய் ஓட்டுறது? ஆமா, இந்த பேய் பேர் என்ன சொன்னீங்க?